Good morning students, this is A. Roja Ramani. Today we are going to discuss about transportation in plants and circulation in animals. Biology third chapter பார்க்க போறோம். What is transportation? இந்த கிளாஸ்ல நம்ம transportation in plants பத்தி தான் பார்க்க போறோம். Transportation அப்படின்னா என்னதுன்னா water molecules and food they transfer to the all over the plant parts அனுப்பப்படுறது தான் transportation சொல்றோம். இப்போ இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கிறது இப்போ லிவிங் திங்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டனாலே இட்ஸ் மேடப் ஆஃப் செல். இந்த செல் வந்து பார்த்திங்கன்னா அமைப்பு மற்றும் செயல் அழகாலானவை. பல செல் உயிரினங்கள் வந்து உடல்கள் பல கோடிக்கணக்கான செல்களை ஒவ்வொரு செல்லும் வாழ்கிறதுக்கு என்ன தேவைன்னா ஃபுட்டும் ஆக்சிஜனும் தேவை. இந்த ஃபுட்டும் ஆக்சிஜனும் எப்படி எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸை வந்து ஆக்சிகரணம் அடைய செஞ்சு தான் ஆற்றல் வந்து பெறுது. ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பொருட்களை எடுத்து செல்வதற்கு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் டிரான்ஸ்போர்ட்டேஷன், கடத்துதல் என்று பொருள். இப்போ இந்த டயக்ராமில் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. xylem vessel tissues carry the water, dissolve minerals up from roots. எங்கேருந்து எடுத்துகிட்டு போகுது? ரூட்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு போகுது ஸ்டெம் ஆல் ஓவர் த பிளான்ட் பார்ட்ஸ்க்கு. அதே மாதிரி பாருங்கள் ஃப்ளோயம் டிஷ்யூஸில் வந்து பாருங்கள் ஃபுட் மேட் பை த லீஃப், வாட்டர் அண்ட் மினரல்ஸ் என்ன ஆகுது? அது அதில் இருக்கக்கூடிய ஃபுட் மெட்டீரியல்ஸை ஆல் ஓவர் த பிளான்ட் பார்ட்ஸ்க்கு வித் த ஹெல்ப் ஆஃப் ஃப்ளோயம் டிஷ்யூஸ் மூலமாக ஆல் ஓவர் த பிளான்ட் பார்ட்ஸ்க்கு கொண்டு போய் கொடுக்கறது தான். தீஸ் டிஷ்யூஸ் ஆர் கால்டு காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. நம்ம ஆல்ரெடி இந்த முன்னாடி லெசன்ஸ்லேயே நம்ம பார்த்தோம் xylem அண்ட் ஃப்ளோயம் டிஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் பாருங்கள், இது வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சர்க்குலேஷன் இன் அனிமல்ஸ். நம்ம இது நெக்ஸ்ட் சாப்டரில் கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸ். டிரான்ஸ்போர்ட் பிளான்ஸில் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the transport of materials in and out of the cells is carried out by diffusion and active transport in plants. Diffusion method மூலமாக தான் வாட்டர் மாலிகுல்ஸ் ரூட் சாயில் இருந்து பரவுது. இப்போ வாட் இஸ் டிஃப்யூஷன் முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். டிஃப்யூஷன் அப்படின்றதுனா தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா பரவுதல். த மூமெண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ் இன் லிக்விட் அண்ட் சாலிட் ஃபார்ம், the region of higher concentration to the region of lower concentration without the utilization of energy. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஃபார் டிஃப்யூஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். ஒரு ரூம் எடுத்துகிட்டு அந்த ரூமில் வந்து ஒரு ஏர் ஸ்ப்ரே வந்து நம்ம அடிக்கிறோம். அப்போ அடிக்கும் போது அந்த இடத்துல மட்டும்தான் வாசனை இருக்கணும். ஆனால் பட் அந்த ரூம் ஃபுல்லாகவே அந்த வாசனை வந்து என்ன ஆகுது? நமக்கு பரவுது. அப்போ என்ன மெத்தடில் அது பரவுது? அது காற்றின் மாலிகுல்ஸ் மூவ்மெண்ட் ஆகிறதுனால லோயர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு என்ன ஆகுது? அது ரீஜன் ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷனுக்கு மாலிகுல்ஸ் வந்து மூவ் ஆகுது. தட் மெத்தட் இஸ் கால்ட் டிஃப்யூஷன். அந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. பிஃபோர் டிஃப்யூஷன், ஆஃப்டர் டிஃப்யூஷன் அப்போ என்ன ஆகுது? மாலிகுல்ஸ் ஃபுல்லாக என்ன இருக்குது? சரௌண்டாக ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸில் வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா செயல்மிகு கடத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வகை கடத்தலுக்கு வந்து எது யூஸ் ஆகுதுன்னா புரோட்டீன். த டிரான்ஸ்போர்ட் யூட்டிலைஸ் எனர்ஜி டு பம்ப் மாலிகுல்ஸ் அகைன்ஸ்ட் த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இஸ் கேரிட் அவுட் பை த மெம்ப்ரெயின் பவுண்ட் ப்ரோட்டீன். புரியுதா? மெம்ப்ரெயின் பவுண்ட் ப்ரோட்டீன்ஸ் வந்து இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். அப்போ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் நடக்கணும்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு மெம்ப்ரெயின் தேவைப்படுது. டிஃப்யூஷனில் என்ன தேவைப்படலை? மெம்ப்ரெயின் தேவைப்படலை. Membranes bound proteins, these proteins use energy to carry substance across the cell membrane, hence they are often referred to as pumps. These pumps can transport substances from lower concentration to higher concentration. uphill transport அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னா என்னன்னு புரிஞ்சுதா? புரதங்கள் வந்து ஆற்றலை பயன்படுத்தி செல் சவ்வின் வழியாக மூலக்கூறுகளை கடத்துவதால் பம்ப் செறிவு குறைவான பகுதியிலிருந்து செறிவு அதிகமான பகுதிக்கு மூலக்கூறுகளை வாட்டர் மாலிகுல்ஸ் என்ன பண்ணுது? டிரான்ஸ்ஃபர் பண்ணுது இல்லை. திஸ் மெத்தட் இஸ் கால்ட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். நெக்ஸ்ட் பாருங்க, ஆஸ்மாசிஸ். இது நம்ம சின்ன லோயர் கிளாஸ்ல இருந்தே படிச்சுட்டு இருக்கோம். ஆஸ்மாசிஸ் அப்படின்னா சவ்வூடு பரவல். Osmosis is the movement of solvent or water molecules from the region of higher concentration to the region of lower concentration. Higher concentration இருக்கக்கூடிய molecules வந்து lower concentrationக்கு மூவ் ஆகுது. எப்படி மூவ் ஆகுதுன்னா through the semi permeable membrane. அரை கடத்து சவ்வின் மூலமாக என்ன ஆகுது? மூவ் ஆகுது. This is called osmosis. Very important question, osmosis. Next பாருங்க, plasmolysis. What is plasmolysis? This is also important 2 mark question. It occurs when water moves out of the cell and resulting the shrinkage of cell membrane away from the cell wall. First உங்களுக்கு பாருங்க நார்மல் பிளான்ட் செல் கொடுத்துருக்காங்க. நான் அடுத்த டயக்ராமில் பாருங்கள் பிளாஸ்மோலைஸ். அந்த புரோட்டோபிளாசம் சுருங்கிருச்சு, சுருங்கி காணப்படாத பிளாஸ்மோலைஸ் பிளான்ட் செல். இப்போ நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஊறுகாய் பார்க்கலாம். ஊறுகாயில் எலுமிச்சம்பழத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? கட் பண்ணி போட்டுட்டு என்ன பண்ணுறோம்? ஹையர் கான்சன்ட்ரேஷனான சால்ட்டில் போடுறோம். அப்போ இந்த ஹையர் கான்சன்ட்ரேஷனில் இருக்க சால்ட் மாலிகுல்ஸ் வந்து
என்ன ஆகுது, இதில் இருக்கக்கூடிய பிளான்ட் செல்லில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷனுக்கு என்ன ஆகுது, அதுலேருந்து அப்சர்வ் பண்ணிக்கிறதுனால அந்த தோல் வந்து என்ன ஆகுது, ஷ்ரிங்க் ஆகிடுது. அது பிளாஸ்மோலைசிஸ் என்ன ஆகும், அது சுருங்கி போயிடும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பிளாஸ்மோலைசிஸ். த பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம வந்து அதுக்கு என்ன பண்ணலாம், ஊறுகாய் வந்து என்ன பண்ணலாம், எலுமிச்சம் பழம் அதெல்லாம் வந்து நம்ம ஊறுகாய் போடும்போது ஞாபகம் இருக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அதில் இருக்கக்கூடிய புரோட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசமில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து என்ன பண்ணுது, அந்த சால்ட் வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் வந்து என்ன ஆகுது எடுத்துக்கிறதுனால அது வந்து புரோட்டோபிளாசம் வந்து சுருங்கி போயிடுது. அதனால அதனுடைய செல்லோடைய அமைப்பு வந்து என்ன இது மாறிடுது. திஸ் இஸ் கால்ட் பிளாஸ்மோலைசிஸ். நெக்ஸ்ட் பாருங்க. Next, means of transport, imbibiation. Imbibiation is one of the 2 mark question. உள்ளீர்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. Imbibiation is the type of diffusion in which a solid absorb water and gets swelled up. அந்த solid absorb the swelled up ஆகி absorption of water by seeds and dry grapes. நம்ம காஞ்ச திராட்சை இருக்கு இல்லையா, அந்த காஞ்ச திராட்சையை நீ எடுத்து தண்ணியில் போட்டு பாரு, மறுநாள் இந்த திராட்சை வந்து என்ன ஆகும், அந்த சைஸ் வில் பி இன்க்ரீஸ். அப்போ எப்படி அது இன்க்ரீஸ் ஆச்சு, அதில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகூல்ஸ் என்ன பண்ணுது, அது அட்மாஸ்பியர் அந்த வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணுறதுனால, அதில் இருக்கக்கூடிய புரோட்டோபிளாசம் என்ன பண்ணுது, அந்த வாட்டரை அப்சர்வ் பண்ணுறதுனால the size will be increase. If we are not for imbibiation, seedling would not have been able to emerge out of the soil. இந்த மெத்தடில் தான் விதைகள் வந்து முளைக்குது. விதையை மண்ணில் நம்ம போட்டதுக்கப்புறம் மண்ணில் இருக்கக்கூடிய வாட்டரை வந்து என்ன பண்ண, சாயில் இருக்கக்கூடிய வாட்டரை என்ன பண்ணுது, சீட் வந்து என்ன பண்ணுது, அப்சர்வ் பண்ணி அதனுடைய அவுட்டர் வால் வந்து என்ன ஆகும், ரப்சர் ஆகி அதுலேருந்து சீட் வந்து என்ன ஆகும், க்ரோத் ஆக ஆரம்பிக்குது. அது என்ன மெத்தட்னா இம்பிபியேஷன். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் உங்களுக்கு ரூட் ஹேர் கொடுத்துருக்காங்க. அந்த ரூட் ஹேர்ஸோட டயக்ராம்ஸ் பார்த்துக்கோங்க. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்வே ஆஃப் வாட்டர் அப்சர்வ் பை ரூட்ஸ். ரூட்ஸ் வழியா எப்படி வாட்டர் வந்து அப்சர்வ் ஆகுறதுன்னு ஒரு டயக்ராம். ரூட் ஹேர் செல் இருக்கு இல்லையா, ரூட்டில் இருக்கக்கூடிய ரூட் ஹேர் செல்ஸ் வந்து என்ன பண்ணுது, வாட்டர் அப்சர்வ் பண்ணுது. அப்சர்வ் பண்ணக்கூடிய வாட்டர் வந்து ரூட்டோடைய கார்டெக்ஸ் செல்ஸ்க்கு மூவ் ஆகி xylem வெசல்ஸ்க்கு வந்து என்ன ஆகுது, மூவ் ஆகுது. ஒன்ஸ் த வாட்டர் என்டர்ஸ் த ரூட் ஹேர்ஸ், the concentration of water molecules in the root hair cells becomes more than that of the cortex. cortex-ஐ விட எதனுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும், ரூட் ஹேர்ஸில் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த கான்சன்ட்ரேஷன் அது முதல்ல சாயிலில் கான்சன்ட்ரேஷன் இருக்கிறது, ரூட் ஹேர்ஸ்க்கு கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகுது, மூவ் ஆகுது. அதே மாதிரி ரூட் ஹேர்ஸில் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும் போது புரோட்டோபிளாஸ்க்கு நெக்ஸ்ட் கார்டெக்ஸ் செல்ஸில் வந்து என்ன ஆகும், கான்சன்ட்ரேஷன் இதுவாகும். when water from the root hairs moves to the cortical cells by osmosis. osmosisனா என்னது, அரை கடத்து நடுவில் இருக்கக்கூடிய அந்த புரோட்டோபிளாசம் இருக்கு இல்லையா, புரோட்டோபிளாஸ்மிக் மெம்பரைன் வந்து என்ன பண்ணுது, செமி பெர்மபிளாக செயல்படுறதுனால அந்த மெம்பரைன் வழியாக அந்த மாலிகூல்ஸ் வந்து என்ன ஆகுது, மூவ் ஆகுது. அண்ட் தென் ரீச்சஸ் த xylem. அதுக்கப்புறம் எங்கே வந்து சேருது, xylem வெசலில் வந்து சேரு. ஃப்ரம் த வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டட் டு த ஸ்டெம்ஸ் டு லீவ்ஸ். அப்புறம் அந்த xylem வெசல்ஸ் வந்து என்ன பண்ணுது, ஆல் ஓவர் த பிளான்ட் பார்ட்ஸ் வந்து ஸ்டெம்ஸ்க்கு லீவ்ஸ்க்கெல்லாம் வாட்டர் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் பாருங்க, types of movement of water into root cell. The root cells வந்து movement வந்து 2 types ஆஃப் இருக்கும். Once water is absorbed by the root hairs, root வேர் தூவிகள் வந்து நீரை உறிஞ்சதுக்கு அப்புறம் it can move deeper into the root layers by 2 distinct pathway. ரெண்டு வழியில வாட்டர் மாலிகூல்ஸை கொண்டு போகுது. ஒன் இஸ் அப்போபிளாஸ்ட் பாத்வே, இன்னொன்று வந்து சிம்பிளாஸ்ட் பாத்வே. இப்போ அப்போபிளாஸ்ட் பாத்வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போபிளாஸ்ட் பாத்வேல வந்து என்ன நடக்குதுன்னா, வாட்டர் டோட்டலி வித் த ஹெல்ப் ஆஃப் செல் வால் வழியாக போகுது. செல் சுவர் தெரியும் இல்லையா, டயக்ராம் செல், பிளான்ட் செல் பாருங்க, அதான் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த செல் வால் வழியாக, அந்த செல்லு வாலுக்கு நடுவில் இருக்கிற அந்த கேப் வழியாக என்ன ஆகுது, வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து என்ன ஆகுது, மூவ் ஆகும். செல்லினுடைய வழியாக செல் நீரானது எவ்வித சவ்வினாலும் என்ன ஆகப்படுகிறது, கடக்காமல் என்ன ஆகுது, செல் வால் வழியாக டைரெக்டாக செல்றதுனால திஸ் மெத்தட் இஸ் கால்ட் அப்போபிளாஸ்ட் பாத்வே. நெக்ஸ்ட் சிம்பிளாஸ்ட் பாத்வே பாருங்க. வாட்டர் என்டர் த செல்லினுடைய பிளாஸ்மா மெம்பரைன் வழியாக போகும். பிளாஸ்மா மெம்பரைனுக்கு அப்புறம் என்னது, சைட்டோபிளாஸ்மம் அடுத்து என்னது இருக்கும், செல்லுடைய அந்த என்ஜில் வந்து பாருங்க பிளாஸ்மோடெஸ்மேட்டான்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பிளாஸ்மோடெஸ்மேட்டா அது வழியாக என்ன செல்லில் வந்து செல் சவ்வின் வழியாக என்ன ஆகுது, உள்ள செல்ற மெத்தடுக்கு தான் சிம்பிளாஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, டிரான்ஸ்பிரேஷன் என்னது, நீராவி போக்கு. அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், டிரான்ஸ்பிரேஷன் சொல்றோம். டிரான்ஸ்பிரேஷன் இஸ் த எவாபரேஷன் ஆஃப் வாட்டர் இன் பிளான்ட்ஸ் த்ரூ ஸ்டொமேட்டா இன் லீவ்ஸ். Stomatas are open in the day and closed at night. டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்றது இலையினுடைய இலை துளைகள் வழியாக நீர், அதிகப்படியான நீர் வந்து நீராவியாக வெளியே போகிறத தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். ஒரு பாட்டட் பிளான்ட் எடுத்துகிட்டு ஒரு பாலித்தீன் கவரில் கவர் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பாலித்தீன் கவரில் ஃபுல்லாக வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்குது. அப்போ எப்படி நடந்துச்சு, அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த லீவ்ஸ் வந்து என்ன ஆகுது, டிரான்ஸ்பிரேஷன் பண்ணுறதுனால என்ன ஆகுது, அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் கேன் மூவ். அதுதான் என்னது, டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. காட் செல்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு, இதுதான் ஸ்டொமேட்டாவோட டயக்ராம். இது நம்ம 9th படிச்சிருக்கோம். நடுவில் இருக்கிறது வந்து என்னது, ஸ்டொமேட்டா.
அதை சுற்றி இருக்கக்கூடியது என்னது காட் செல்ஸ். காட் செல்ஸ்க்கு அடுத்து இருக்கிறது வந்து என்னது இருக்குது, செல் வால் இருக்குது. அடுத்த நடுவில் என்ன இருக்குது, வேக்யூல்ஸ் இருக்குது. இந்த காட் செல்ஸ் தான் என்ன பண்ணுதுன்னா ஸ்டொமேட்டோ க்ளோஸ் அண்ட் ஓப்பனுக்கு வந்து என்ன ஆகுது, யூஸ் ஆகுது. இப்போ அதில் ஒரு டர்கர் ப்ரெஷர் கொடுக்கும் போது அந்த அதில் வந்து வாட்டர் மாலிகூல்ஸ் மூவ் ஆகும் போது என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்டொமேட்டோ வில் ஓப்பன். இது டே டைமில். நைட் டைமில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகூல்ஸ் வெளியில் மூவ் ஆகிடும். அப்போ வந்து என்ன ஆகும், அதுக்கு ஒரு ப்ரெஷர் குறையிறதுனால காட் செல்ஸ் வந்து சுருங்கிடும். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கலி தி ஸ்டொமேட்டோ வில் பி க்ளோஸ்டு. நெக்ஸ்ட் பாருங்க, root pressure. An ion of the soil is actively transported in the vascular tissue of the root. Water moves along the increase the pressure inside the xylem. This pressure is called root pressure. வெளியில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் மாலிகூல் வாஸ்குலர் டிஷ்யூலேருந்து என்ன ஆகுது, மூவ் ஆகி xylem வழியாக வாட்டர் மேலே அப்வர்ட் ஆகுது இல்லையா, அந்த ப்ரெஷருக்கு தான் என்ன பேர், ரூட் ப்ரெஷர். அப்டேக் ஆஃப் மினரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் அண்ட் மினரல்ஸு, கார்பன் டை ஆக்சைடு, லெட்ஸ் மே பி டேக்கன் அப் the plant cells by two methods, passive absorption and active absorption. Passive absorption na enna, active absorption na enna appdin pathomna, plants depend upon the mineral soil nutrient requirements. The minerals present in the soil changed particles across the cell membrane. The concentration of minerals to the soil lower than the root. The needs of energy form of ATP. The transported to all parts of the transpiration pull. அந்த எனர்ஜி மூலமாக தான் வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து என்ன ஆகும், டிரான்ஸ்பிரேஷன் ஆகி போகிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டிரான்ஸ்பிரேஷன் புல் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், டிரான்ஸ்லொகேஷன் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, மினரல்ஸ் லைக் பாஸ்பரஸ், சல்ஃபர், நைட்ரஜன் அண்ட் பொட்டாசியம் ஆர் ரீகம்ப்ளைன்ஸ் ஃப்ரம் த ஓல்டர் டையிங் லீவ்ஸ் டு த யங் லீவ்ஸ். த ஃபினோமினா ஆஃப் சீன் டெலிஷியஸ் டிசிடியஸ் பிளான்ஸ். இந்த டிசிடிய இலைகள் உதிரும் போது அந்த பிளான்ஸில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாம் என்ன ஆகும், டிரான்ஸ்லொகேஷன் ஆகிடும். அதர் பார்ட்டிகல்ஸ்க்கு என்ன ஆகும், மூவ் பண்ணிடும். த கால்சியம் are not metabolized. Small amount of material exchange take place between the xylem and phloem. Next, phloem transport. The movement of substance in the phloem can be any direction because the food reaches the plant parts like stem, leaves, flower, bud, seeds. The movement can upwards the downwards by the direction. இது வந்து மேல் நோக்கி அதால மூவ்மெண்ட்ஸ் பண்ண முடியும், கீழ் நோக்கி. அதுக்கு தான் இந்த phloem transport என்னன்னு சொல்லுவாங்கன்னா டிரான்ஸ்லொகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் சுகர்ஸ். குளுக்கோஸ் ப்ரிப்பேர்ட் பை ஃபோட்டோசிந்தசிஸ். இலைகள் தயாரிக்கக்கூடிய குளுக்கோஸை வந்து என்ன ஆகுது, இஸ் கன்வெர்டட் இன்டு சுக்ரோஸை கன்வெர்ட் பண்ணி பை ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மூலமாக சுக்ரோஸ் மூவ்ஸ் இன்டு த செல்ஸ். இந்த சுக்ரோஸ் தான் என்ன ஆகுது, செல்களுக்கு மூவ் ஆகுது. வேறு யூட்டிலைஸ்ட் ஆர் ஸ்டோர். அதுக்கு தேவையானதை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணிக்கும், மீதியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். தட் இஸ் கால்ட் டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் சுகர்ஸ். இந்த டிரான்ஸ்லொகேஷன் எதில் நடக்கணும், ஃப்ளோயம் செல்ஸில் தான் நடக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆசிட் சாப். ஆசன் சாப் அப்படின்னா என்னதுன்னா, ரூட் ப்ரெஷர்ஸ் கொடுத்துருக்கலாம். ஆசன் சாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆஸ்மாசிஸ் மெத்தட் தான். அந்த அப்வர்ட் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் ரூட்ஸ் டு டிஃப்ரெண்ட் பிளான்ட் பார்ட்ஸ் ஆர் கால்ட் ஆசன் சாப். இந்த ஆசன் சாப் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஹேஸில் இருக்கக்கூடிய வாட்டர் அண்ட் மினரல்ஸை வந்து எப்படி அதை அப்சர்வ் பண்ணுது அப்படின்றது எக்ஸ்பிரிமெண்ட் தான் என்னது ஆசன் சாப் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கு கீழே டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இப்போ ரூட் ஹேஸ் வந்து என்ன இருக்குது, ஒரு ஆஸ்மாசிஸ் ப்ரெஷர் இருக்கிறதுனால புஷஸ் வாட்டர் இன்டு தான் எங்கே போகுது, அது கேபிலரி ஆக்ஷன்ஸ் மூலமாக ரிசல்ட் அப்வர்ட் பேஸ் ஆஃப் த ஸ்டெமுக்கு வந்து என்ன ஆகுது, ஒரு கேபிலரி ஆக்ஷன் இருக்கிறதுனால மேலே மூவ் ஆகுது. ரூட் ப்ரெஷர் புஷஸ் டு த வாட்டர் டு த ஸ்டெம். அந்த ப்ரெஷர் அழுத்துறதுனால தான் வாட்டர் வந்து என்ன ஆகுது, அடுத்து ஸ்டெமுக்கு மூவ் ஆகுது. அட்கஷன் அண்ட் கோஹர்ஷன் மேக்ஸ் காலம் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ். இதுக்கு ரெண்டு இதுவும் பயன்படுது, அட்கஷனும் பயன்படுது, கோஹர்ஷன் மெத்தடும் வந்து என்ன ஆகுது, பயன்படுறது. என்னன்னு சொல்கிறாங்க, ஆசிட் மெத்தட். இது வந்து 4 டைப்ஸில் நடக்கும். இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா கூட்டிணைவு, ஒட்டிணைவுன்னு சொல்கிறாங்க. சைலம் தொடர்ச்சியாக நீர் நிரம்ப மூலக்கூறுகள் தொடர்ச்சியாக இருந்து என்னது, மூலக்கூறுகள் வந்து மூவ் ஆகிறது தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஆசிட் சாப்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், எவல்யூஷன் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் மிஸ்ஸு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஆன்லைன் கிளாஸ் அப்போ அந்த அசைன்மெண்ட் எழுதி சப்மிட் பண்ணணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.